அனைவருக்கும் வணக்கம். 9, 18, 27 என்ற எண்களில் பிறந்தவர்களா நீங்கள் உங்களுடைய வாழ்வில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் 2025ஆம் ஆண்டு எப்படி அமைய போகிறது? 2025ஆம் ஆண்டில் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களையும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த 9, 18 மற்றும் 29 என்ற தேதிகளில் பிறந்த உங்களுக்கு செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த இந்த 2025ஆம் ஆண்டு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகின்றன. ஏனென்றால் இந்த 2025ஆம் ஆண்டு அதீதமான ஆற்றலை செவ்வாய் தான் வெளிப்படுத்த போகிறாருங்க. இயற்கையிலே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அப்படிப்பட்ட செவ்வாயின் ஆதிக்கம் இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே வெளிப்படுவது அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகத்தை நிச்சயம் ஏற்படுத்துகிறது. 2025ஆம் ஆண்டு என்று சொல்லக்கூடிய 2025 என்ற எண்களில் நான்கு எண்கள் இடம்பெற்றுள்ளன. 2, 0, 2, 5 என்ற எண்கள் இடம்பெற்றுள்ளன. இவற்றின் கூட்டுத்தொகை 9 வருகிறது. 9 என்பதுதான் செவ்வாயின் எண்ணாக பார்க்கப்படுகிறது. பரிபூரணமாக செவ்வாயின் ஆளுமை இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் கிடைக்க போகிறது. எனவே விளையாட்டு துறையில் அசூர வளர்ச்சி கிடைக்கும். அது மட்டுமல்லாது பூமிக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் செவ்வாய். எனவே நிலம் சம்பந்தப்பட்ட துறைகளில் அசூர வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு. எனவேதான் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் ரியல் எஸ்டேட் துறையிலும் புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அசூர வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் அற்புதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது உலோகம் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. தங்கம், வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்வதால் அமோகமான லாபத்தை சந்திக்கலாம். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடைகளை தகர்த்தெறிந்து பல துறைகளில் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கான வாய்ப்பை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். அவர் மங்களக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. எனவே நீண்ட நாள் எதிர்பார்த்த பல சுப நிகழ்வுகள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு மிக அற்புதமாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் துல்லியமாக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக கிடைக்க போகிறது. அதிலும் செவ்வாயின் வாகனமாக ஆடு பார்க்கப்படுதுங்க. அந்த ஆடு மனிதர்களுடைய வாழ்க்கையில் எப்படி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறதோ அதே போன்று 2025ஆம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. இதோடு மட்டுமல்லாது அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை செவ்வாய் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இதனுடன் சேர்த்து சந்திரனின் ஆளுமையும் வெளிப்படுகிறது. 2 என்ற எண்ணின் மூலம் 5 என்ற எண்ணின் மூலம் புதனின் ஆளுமையும் வெளிப்படுகிறதுங்க. இந்த 2 கிரக நிலைகளுமே அறிவாற்றலை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. செவ்வாய் வீரம் மிகுந்த ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே இனி வரக்கூடிய அனைத்து விதமான செயல்களையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதோடு அவற்றை துல்லியமாக எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் நன்மை நிறைந்தவையாக செய்து முடிப்பதற்கான அற்புதமான நல்ல யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் சந்தர்ப்பமாகவும் மாற்றி அமைக்க போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தை 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் 9 என்ற எண்ணின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆளுமையில் இந்த 2025 அமைய போகிறது. எனவே அதிரடியான நல்ல மாற்றங்களும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைத்தபடியே பல்வேறு வகையான பூர்வ புண்ணிய ஸ்தான வலுப்பெறக்கூடிய வகையில் புண்ணிய காரியங்களை மேற்கொள்ளலாங்க. ஆலயம் சீரமைத்தல் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பணிகளை இந்த தருணத்தில் அதீதமாக மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் தடை இல்லாமல் தானாக உங்களுக்கு எளிதில் நடைபெறுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு வகையான விசேஷ தருணங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவதற்கான யோகம் உண்டு. எனவே புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான
அற்புதமான யோக வாய்ப்புகளும் செவ்வாயின் ஆளுமையில் பிறந்த உங்களுக்கு, குறிப்பாக 9, 18, 29 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் நிலத்திலோ அல்லது தங்க நகை போன்றவற்றிலோ முதலீடு செய்வதற்கான அமோகமான வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. இந்த தருணத்தில் சேமிப்பதற்கு போக மீதி இருக்கக்கூடியவற்றை செலவு என்று சொல்லக்கூடிய வகையில் சில நல்ல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. வசதி வாய்ப்பு அதிகரிக்கும், மதிப்பும் மரியாதையும் உயரும், தொழில் வளம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக பார்க்கப்படுகிறது. எதிரிகள் அனைவரும் உதிரியாக மாற்றப்படுவார்கள். புனித பயணங்கள் அதிகரிக்கும். எதை செய்தாலும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்வதால் நீங்கள் திட்டமிட்ட பணிகள், செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் மற்றவர்களின் பாராட்டும் பெயரும் புகழும் அதிகரிப்பதற்கான சிறப்பான ஆண்டாக 2025 அமைய போகிறது. இந்த நேரத்தில் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்வதோடு மட்டுமல்லாது, நினைக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் நினைத்த மறுகணமே செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் உண்டுங்க. அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும், பொருளாதார ரீதியான உயர்வும் உண்டு. அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதோடு திடீரென பல்வேறு வகையான சுப காரியங்களை இல்லத்தில் மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். புதிய பாதை புலப்படக்கூடிய வகையில் அதிரடியான திட்டங்களை செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக உண்டு. தந்தை வழி உறவு முறைகளின் ஆதரவு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகளை நீக்கி உங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது தொல்லை தந்த பல விஷயங்களுக்கு நல்ல தீர்வு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. இளைய சகோதரர்கள், உடன் பிறந்தோர், குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடனும் இணக்கமான சூழல் நிறைவாக உங்களுடைய குடும்ப மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைத்துறை, அரசியல் சார்ந்த பணிகளில் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் மிக பிரம்மாண்டமான யோகங்கள் நிறைவாக கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி எளிதில் வருவதற்கான யோகம் உண்டு. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் செவ்வாயின் ஆளுமை நிறைந்திருப்பதால் அவற்றை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ரெட்டிப்பு மகிழ்ச்சி நிச்சயமாக எந்த விதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களுக்கு எளிதாக வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள தெய்வ ஆலயம் சென்று தொடர்ந்து 9 வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் விரைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. செவ்வாயின் ஆளுமையில் பிறந்த 9, 18, 27 ஆகிய தேதிகளில் உள்ளவர்களுக்கு